காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபேட்ஸ் அண்ட் ஆயில்ஸ், அதாவது கொழுப்பு மற்றும் எண்ணெய் பொருட்கள். இது வந்து நம்ம ஆரோக்கியத்தை எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபேட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து ஒரு தவறான கண்ணோட்டம் நம்ம கிட்ட இருக்காது, கெட்டது அப்படின்னு. பட் ஃபேட்டில் வந்து உங்களுக்கு நல்ல கொழுப்பும் இருக்குது, கெட்ட கொழுப்பும் இருக்குது. இப்போ நல்ல ஃபேட்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து இந்த அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபேட்டில் 2 வகைப்படும், சேச்சுரேட்டட் அண்ட் அன்சாச்சுரேட்டட் அப்படின்னு. ஸோ இப்போ இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் எல்லாம் தான் வந்து உங்களுக்கு இந்த அனிமல் ப்ராடக்ட்ஸ்லேருந்து நமக்கு கிடைக்கிறது எல்லாமே, அதாவது வெண்ணெய், நெய், இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே. ப்ளஸ் அது இல்லாமல் மில்க் ப்ராடக்ட்ஸ் அதுலேயும் வந்து நமக்கு சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் இருக்குது. ஒரே ஒரு வெஜிடபிள் ஆயிலில் வந்து சேச்சுரேட்டட் ஃபேட் ஜாஸ்தி இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கோகோனட் ஆயில், தேங்காய் எண்ணெய். ஸோ இது எல்லாமே இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு உங்களுடைய ரத்த குழாயில் வந்து இதெல்லாம் தான் வந்து அடர்த்தியான படிவங்களாக வந்து அப்படியே பதிஞ்சு உங்களுடைய பிளட் ஃப்ளோவை வந்து தடுத்து நிறுத்தும். ஸோ இதனால வந்து நமக்கு ஹைப்பர் டென்ஷன், அப்புறம் கொலஸ்ட்ரால், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். இப்போ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு 2 வகையாக நம்ம பிரிக்கலாம். அதாவது மோனோ அன்சாச்சுரேட்டட் அண்ட் பாலி அன்சாச்சுரேட்டட். மியூஃபா, பியூஃபான்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ இப்போ இந்த மியூஃபா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எதில் இருக்குன்னா ஆலிவ் ஆயிலில், அப்புறம் நம்ம பாம் ஆயில், எள்ளெண்ணெய், கடல் எண்ணெய், இதில் எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ இந்த மியூஃபா, பியூஃபா இந்த ரெண்டுமே வந்து நம்மளுடைய சமையலில் டெய்லி யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ பியூஃபா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் நம்ம 2 வகையாக பார்க்கலாம், ஒமேகா 3, ஒமேகா 6 அப்படின்னு. இப்போ ஒமேகா 3 அப்படிங்கிறது எதில் ஜாஸ்தி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷஸில் நிறையா இருக்குது. முக்கியமாக ஆயிலி ஃபிஷ்ஷஸ், அதாவது காணாங்கெளுத்தி, காலா, நெத்திலி மீன், அப்புறம் மத்தி மீன், இது எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு ஒமேகா 3 ஜாஸ்தி இருக்குது. இது இல்லாமல் வந்து வால்நட்டு, பாதாம், இந்த மாதிரி சீட்ஸ்லேயுமே வந்து உங்களுக்கு நிறையா இருக்குது. இது இல்லாமல் ஃபெனுக்ரிக் சீட்ஸ், அதாவது வெந்தயம் இருக்குது இல்லையா, அதுலேயுமே வந்து உங்களுக்கு ஒமேகா 3 இருக்குது. கீரை வகைகள்லையுமே 1-2 கீரை வகைகளில் உங்களுக்கு ஒமேகா 3 இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் அவசியம் இன்க்ளூட் பண்ணணும். ஒமேகா 6 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஆலிவ் ஆயிலில் ஜாஸ்தி இருக்குது. சன்ஃப்ளவர் ஆயில், சாஃப்ளவர் ஆயில், இது எல்லாத்துலேயுமே இருக்குது. இப்போ நீங்கள் தினமும் சமைக்கிற எண்ணெய் எப்படி இருக்கணும்னா இந்த மியூஃபா எண்ணெய், பியூஃபா எண்ணெய் ரெண்டுமே கலந்ததாக இருக்கணும். இப்போ நம்ம மோஸ்ட்லி வந்து ஒரே எண்ணெய் பாக்கெட்டை வாங்கிட்டு, ஐ மீன் ஒரே பிராண்டோ இல்லை ஒரே மாதிரியோ வாங்கி தான் நம்ம யூஸ் பண்ணி பழக்கம். ஆனால் உங்கள் ஒவ்வொரு சமையல் மெத்தடுக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் தாளிக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு மியூஃபா ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வறுத்து எடுக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூஃபா ஆயிலை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இந்த மியூஃபா, பியூஃபா ரெண்டுத்தையும் கலந்து யூஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் அதோட ரோல் வந்து நமக்கு நிறையா கிடைக்குது. இப்போ அது இல்லாமல் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து இந்த அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸில் இருக்குது. இப்போ நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஒரிசனால், அப்புறம் டோகோஃபெரால், இந்த மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் டேமேஜை ப்ரிவென்ட் பண்ணும். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னாலே ஆக்சிடேஷன் அதை வந்து கம்மி பண்ணுற ஒரு மாலிக்யூலாக தான் நம்ம பார்க்கணும். ஸோ ஆக்சிடேஷன் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு செல் டேமேஜை காஸ் பண்ணும். ஸோ செல் டேமேஜை தடுக்கணும்னா இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அவசியம் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்போ நிறைய ஆயில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வைட்டமின்ஸை ஃபோர்ட்டிஃபை பண்ணி தராங்க. ஃபோர்ட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த நியூட்ரியன்ட் தேவையோ அதை அந்த ஒரு உணவுப் பொருளில் செலுத்தி அவங்க வந்து நமக்கு கொடுப்பாங்க. அதை இன்சர்ட் பண்ணியோ இல்லை ஜெனட்டிக்கலாக மாடிஃபை பண்ணியோ நமக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபோர்ட்டிஃபைடு ஆயில்ஸுமே நிறையா உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அதையுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எவ்வளோ ஃபேட், இப்போ ஃபேட்டுன்னு பார்த்தீங்கன்னா விசிபிள் ஃபேட், இன்விசிபிள் ஃபேட்டுன்னு இருக்குது. இப்போ விசிபிள் ஃபேட்டுலாம் தான் உங்களுக்கு நீங்களாக ஆட் பண்ணுற ஃபேட்டு. இப்போ நெய், எண்ணெய், அதெல்லாம் நீங்களாக ஆட் பண்ணுறது எல்லாமே. ஸோ இது ஒரு நாளைக்கு நமக்கு எவ்வளோ சேரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 கிராமுக்கு மேலே நமக்கு சேரக்கூடாது. அஃப்கோர்ஸ் அடாலசன்ஸ், இந்த வளர்கிற பருவத்தில் இருக்கிற குழந்தைங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40 கிராம்ஸ் அப்படி போகலாம். ஆனால் அதுவுமே அவங்க ஒபிசிட்டி மாதிரி கண்டிஷன்ஸில் இருந்தாங்கன்னா நம்ம அந்த 30 இல்லை அதுக்கு கம்மியாக யூஸ் பண்ணுறது நல்லது. இப்போ 30 கிராம் ஒரு நாளைக்குன்னா அப்போ நீங்கள் மாதத்துக்கு எவ்வளோ அப்படின்னு நீங்கள் கணக்கு போட்டு பார்க்கலாம். ஸோ 30னா 600 ml கிட்ட நமக்கு தேவைப்படுது இல்லைங்களா? ஆனால் நம்ம வாங்குகிற ஆயில் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி இருக்கும். நம்ம 2 பேருக்கே வந்து நம்ம ஒரு 2 பேக்கெட் ஆயிலோ இல்லை 3 பேக்கெட் ஆயிலோ 1 லிட்டர் பேக்கெட்டில் நம்ம வாங்குவோம். ஸோ இதை நம்ம பிளான் பண்ணி நமக்கு வந்து எவ்வளவு ஆயில் தேவைப்படுதோ அதை வந்து நம்ம பிளான் பண்ணி வாங்கணும். ஏன்னா இந்த விசிபிள் ஃபேட்டு, இன்விசிபிள் ஃபேட், நம்ம வந்து ஆட் பண்ணுற ஆயில் இல்லாமல் பல பொருட்கள் நம்ம சாப்பிட்றோம். இப்போ பேக்கரி ஐட்டம்ஸு அந்த மாதிரிலாம் நம்ம சாப்பிட்றோம். ஸோ அதுலேருந்தும் வந்து நமக்கு ஃபேட் வந்து ஜாஸ்தியாக கிடைக்குது. ஸோ விசிபிள், இன்விசிபிள் ரெண்டுத்தையுமே நம்ம சேர்த்தாலே நமக்கு வந்து நம்ம ஒரு நாளைக்கு சாப்பிட வேண்டிய கேலரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வரக்கூடிய கேலரிஸ் வந்து உங்களுக்கு ஒரு 30% தாண்டக்கூடாது. ஆனால் நம்மளோட மேஜர், இப்போ நம்ம நிறைய ஸ்டடீஸ் நம்ம பார்த்துருக்கோம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து இந்த ஃபேட்டுலேருந்து தான் நமக்கு கேலரிஸ் கான்ட்ரிபியூட் ஆகுது. இதுதான் வந்து இந்தியன்ஸோட ஒரு நம்ம செனாரியோவில் பார்த்தீங்கன்னா டயட் பேட்டர்ன் இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த டயட் பேட்டர்னை நம்ம கண்டிப்பாக மாற்றணும். ஸோ சேச்சுரேட்டட் ஃபேட்ஸை நம்ம கம்மி பண்ணிக்கலாம், அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸை வந்து நம்ம அதோட ப்ரொப்போர்ஷனை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது இல்லாமல் இன்னொரு ஃபேட் இருக்குது, அதாவது ட்ரான்ஸ் ஃபேட்ஸ் அப்படின்னா. இந்த ட்ரான்ஸ் ஃபேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிக்விட் ஆயில்ஸ் இருக்குது இல்லைங்களா, நம்ம வெஜிடபிள் ஆயில்ஸை வந்து ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் ஆட் பண்ணி, அதாவது ஹைட்ரஜனேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து அது உள்ளே போகுது. அது ஸோ இது மூலமாக வந்து நமக்கு சாலிட் ஆயில்ஸ் கிடைக்குது. அதெல்லாம் தான் உங்களுடைய வனஸ்பதி, இது எல்லாமே மார்ஜரின் எல்லாமே.
ஸோ இது வந்து என்னென்னா இந்த trans fat வந்து நமக்கு கொலஸ்ட்ராலுக்கு ரொம்ப ஒரு அபாயகரமான ஒரு விஷயமா இருக்குது. அதே மாதிரி அது நம்ம ஹார்ட் டிசீசஸ் எல்லாத்துக்குமே காஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ரோல் வந்து அது ப்ளே பண்ணுது. ஸோ அதனால் ட்ரான்ஸ் ஃபேட்ஸ் எதில் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கரி ஐட்டம்ஸில் நம்ம சிப்ஸு, கேக்ஸு, அப்புறம் பஃப்ஸு இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு உங்களுக்கு ட்ரான்ஸ் ஃபேட்ஸ் ஜாஸ்தி இருக்குது. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுற ஆயிலை காட்டிலும் அவங்க அந்த வனஸ்பதி மார்ஜரின்ஸை வந்து ஜாஸ்தி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ட்ரான்ஸ் ஃபேட்ஸை நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். ஸோ சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் அப்புறம் ட்ரான்ஸ் ஃபேட்ஸ் இந்த மாதிரி ஃபேட்ஸை நம்ம கம்மி பண்ணிவிட்டு அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸை நம்ம நிறையா இன்க்ளூட் பண்ணலாம் நம்ம டயட்டில். இது மூலமா நம்ம ஒரு ஹெல்தி ஃபேட்டை சாப்பிட்ற ஒரு பாப்புலேஷனை நம்ம கண்டிப்பாக மாறுவோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு டிப்போட நான் இன்னொரு நாள் உங்களை சந்திக்கிறேன்.